வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப ஈஸியான மெயில் பாக்ஸ் பேட்டர்ன் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது செகண்ட் ஒன். இதே போல் மேலே வரைக்கும் நம்ம போட்டுட்டு வரலாம். இதே பேட்டர்ன் இன்னும் 5 இது போடணும். இது வரைக்கும் ஒரே இதுதான். ப்ளூ ஒன்று, ஒயிட் ஒன்றுன்னுட்டு 5 இது இந்த சைடில் இருக்கிறத கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 இது முடிச்சிருக்கோம். அடுத்தது போட்டுக்கலாம். அடுத்த ஸ்டெப்பு. அடுத்தது அப்படியே டேர்ன் பண்ணணும். ஸோ 3 பீடு வந்து இந்த லெஃப்ட் சைடு வயரில் ஆட் பண்ணிக்குவோம். ப்ளூ கலரில் இந்த மாதிரி வந்துடும். 3 பீடு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ப்ளூ கலரில். இப்போ டேர்ன் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து இந்த லைனில் கொண்டுட்டு வருவோம். இப்போ டேர்ன் பண்ணிட்டோம். இந்த சைடு கொண்டு வரணும். ப்ளூ ஒன்று, ஒயிட் ஒன்று, ப்ளூ ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இனிமேட்டு ஒவ்வொரு பீடை ஆட் பண்ணும்போதும் லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை இந்த பக்கத்து பீடில் ஆட் பண்ணிகிட்டே போகணும், ஜாயின் பண்ணிகிட்டே போகணும். அடுத்த இதில் ப்ளூ ஒன்று, ஒயிட் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி ஒவ்வொரு தடவையும் இந்த பீடை வந்து ஜாயின் பண்ணிகிட்டே போகணும். இங்கே வந்து ப்ளூ ஒர்க்கை போட்டிருக்கோம். இங்கிட்ட ரைட் சைடில் ஒர்க்கு ப்ளூ ஆட் பண்ணியிருக்கோம். மீதி எல்லாமே ஒயிட்டு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு ப்ளூ அண்டு ஒரு ஒயிட் போட்டு க்ராஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதோட இது லாஸ்ட் இதை முடிக்கிறோம் நம்ம. அடுத்து இங்கேருந்து இந்த லைனுக்கு அடுத்த லைன் கொண்டு போகணும். அடுத்து டர்ன் பண்ணுறோம். ஒரு ப்ளூ, 2 ஒயிட்டு. இப்பயும் இதே மாதிரி தான் ஒவ்வொரு தடவையும் சைடில் இந்த வயரில் பக்கத்து வயரில் போட்டுட்டு இந்த லைனை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஒன் 2 3 தடவை சென்டரில் ஒயிட்டில் க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் 4th ஒனில் வந்து ரைட் சைடு ஒரு பிங்க்கும் ஒரு ப்ளூ கலர்லேயும் க்ராஸ் பண்ணிக்குவோம். இதுக்கப்புறம் திருப்பி ஒயிட்டு போட்டுக்கலாம். இப்போ ஃபைனல் லைன் மேலே டர்ன் பண்ண போகிறோம். ப்ளூ அண்டு ஒயிட்டு. டர்ன் பண்ணிவிட்டு லெஃப்டில் ஒரு ஒயிட்டு அண்ட் இன்னொரு ஒயிட்டில் க்ராஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்ததில் வந்து ஒரு ஒயிட் போட்டு ஒரு பிங்க்கில் க்ராஸ் பண்ணிக்கலாம். சென்டரில் வந்து ஹார்ட் ஷேப் கொண்டு வரணும். இந்த இதில் அதுக்கு அடுத்ததில் வந்து ஒரு லெஃப்டில் வந்து ஒரு பிங்க்கும் க்ராஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிங்க்கும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வரும். இப்போ இதுக்கப்புறம் 2 ஒயிட்டு. இந்த லைனில் லெஃப்டில் ஒயிட்டு 2 பிங்க்கு, அடுத்து 2 ஒயிட்டு போட்டிருக்கோம். இப்போ டர்ன் பண்ண போகிறோம். இந்த லாஸ்ட் இது போட்டுக்கலாம். இந்த இது நம்ம இப்போ டர்ன் பண்ணியாச்சு. அடுத்து இந்த இடத்துல இந்த சைடு கொண்டு வருவோம்.
டர்ன் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து ஒரு ப்ளூ 2 ஒயிட் ஆட் பண்ணியிருக்கோம். இன்னும் இதில் அப்படியே கீழேருந்து மேலே போகலாம். அதுக்கடுத்து ஒரு ஒயிட்டு ஒரு பிங்க்கு, இதுக்கு அடுத்து ஒரு 2 பிங்க்கு சைட்லேயும் மேலேயும், அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பிங்க் ஒன்று ஒயிட் ஒன்று, இன்னும் வந்து ஒயிட்டு போட்டுட்டு இந்த ப்ளூவில் போட்டு டர்ன் பண்ணிக்கலாம். இங்கே 2ம் ஒயிட்டு போட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஸ்டெப்பில் ப்ளூ ஒன்று ஒயிட் ஒன்று போட்டுக்கலாம். இதோட இந்த லைன் முடியுது. டர்ன் பண்ணிட்டோம். ஒரு ப்ளூ 2 பிங்க் 2 ஒயிட்டு போட்டு இன்னும் நம்ம இந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் ஒரு பிங்க் ஒன்று, இன்னொரு பிங்க் ஒன்று, 2 பிங்க்கு இந்த ஹார்ட் ஷேப் தெரியுதுங்களா? இதுக்கப்புறம் இங்கே ரைட் சைடில் ஒரு ஒயிட்டு, க்ராஸ் பண்ணவும் ஒயிட்டு. இது வரைக்கும் அதே மெத்தட் தான். ஒயிட்டு தான் ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ப்ளூ கலர் ஆட் பண்ணி டர்ன் பண்ணிக்குவோம். இப்போ இதான் லாஸ்ட்டு. இங்கே ஒரு ப்ளூ கலர் போட்டு இந்த இதை முடிச்சுக்குவோம். இதோட இந்த லைன் கம்ப்ளீட் ஆகுது. அடுத்த லைனில் ப்ளூ ஆட் பண்ணி 2 ஒயிட்டு டர்ன் பண்ணிட்டோம். இப்போ இந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல ஃபுல்லாக ஒயிட்டு தான் இனிமேட்டு வரும். இந்த மாதிரி இந்த கார்னரில் வந்த மாதிரி இந்த கார்னரில் கொண்டு வருவோம். அப்போ மட்டும் ப்ளூ கலர் ஆட் பண்ணிக்குவோம். இதில் ஒயிட் ஒன்று ப்ளூ ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பேட்டர்ன் நம்ம இங்கிட்டு கொண்டு வரணும். இங்கே எங்கே ஆட் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. இதோடு இது மேட்ச் பண்ணிக்கோங்க, ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் மிச்சத்தை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு ப்ளூ ஒன்று ஒயிட் ஒன்று. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நம்ம ஒயிட் ஒன்று ப்ளூ ஒன்று போட்டு இந்த லைனை முடிக்கிறோம், கம்ப்ளீட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் இந்த 3 ப்ளூ போட்டுட்டு இந்த இதில் கவர் பண்ணிடணும். இனிமேட்டு இந்த சைடு லெஃப்ட் சைடில் வரதுல எல்லாம் வந்துட்டு ப்ளூவும், சென்டரில் எல்லாம் க்ராஸ் பண்ணுறது ஒயிட்லேயும் பண்ணணும். இந்த கார்னரில் இருக்கிற மாதிரி இந்த கார்னரும் கொண்டு வரணும். இன்னும் லெஃப்டில் ஒரு ப்ளூ ஒரு ஒயிட் போட்டு க்ராஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹோல் லைனும் இதே மாதிரி ப்ளூ அண்ட் ஒயிட் போட்டு இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்குவோம். இந்த லாஸ்ட்டில் வந்தாச்சு. இப்போ இங்கே 2 ப்ளூ போட்டு நம்ம முடிச்சிடுவோம். அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம நாட் போட்டுக்கலாம். இதுக்குள்ளார விட்டு ஒரே சைடில் கொண்டு வந்து நாட் போட்டுட்டு அப்புறம் ஒயரை வந்து வேறு எங்கேயாவது உள்ளே விட்டு எடுத்துக்குவோம். எக்ஸஸாக இருக்க ஒயரை கட் பண்ணிடுவோம். இப்போ ஒயர் 2யும் ஒரே இடத்துல கொண்டு வந்தாச்சு. நாட் போட்டுக்கிட்டு கட் பண்ணிடுவோம். எக்ஸஸ் ஒயரை கட் பண்ணிடலாம். இப்போ இதே மாதிரியே 2 இதே மாதிரி இன்னொன்று செஞ்சு வச்சுக்கோங்க. 2 பீஸ் வேணும். இப்போ இது 2யும் ஒன்றா வச்சு நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இந்த ஒரு பீடை ஆட் பண்ணி இங்கிட்டும் ஜாயின் பண்ணிட்டு மேலே ஒரு பீடில் க்ராஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி தெரியுதுங்களா?
இந்த மாதிரி இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஃபுல்லாக மேலே வரைக்கும் ஃபுல்லாக சுற்றி ரவுண்டாக இது பண்ணணும். இது போல் ஒரு சைடு ஃபுல்லாக நம்ம முடிச்சாச்சு. இதே போல் இங்கிட்டும் பண்ணிக்கலாம். அதே தான், ஜஸ்ட்டு ஒரு இதில் விட்டு விட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டே வரணும் இந்த மாதிரி. இப்போ இங்கிட்டும் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லா சைடும் 4 பக்கமும் ஜாயின் பண்ணிக்குவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 4 சைடும் போட்டாச்சு, லாக் பண்ணியாச்சு. ரொம்ப அழகாக க்யூட்டாக வந்திருக்கு இல்லையா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. ஆக்சுவலி நான் வந்து இதுதான் கரெக்டான பேட்டர்ன். நான் வந்து இன்னொரு இதில் போடும்போது இந்த லாஸ்ட்டில் வந்து ஒரு லைனை மறந்து விட்டுட்டேன். ஸோ அதை திருப்பி பிரித்து பின்னா ஃபுல்லாக இதாகுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஜாயின் பண்ணிட்டேன். நான் எக்ஸ்ட்ரா ஒரு லைன் போட்டு ப்ளூ கலர்லேயே போட்டு, அதனால் பின்னாடி சைடு இந்த மாதிரி வந்துடுச்சு. பட் இதுதான் கரெக்ட் பேட்டர்ன். இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. சாரி ஃபார் த மிஸ்டேக்.